2045 யாவருக்குமான எதிர்காலம் வட்டாரத்தின் நீண்டகால வியூக தொலைநோக்கி வகுக்கும் கோலாலம்பூர் பிரகடனம். வட்டார நாடுகளுடன் இணக்கத்தை வலுப்படுத்துகிறது மலேசியா. பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடுகளில் தலைவர்கள் கவனம். ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை ஒருங்கிணைப்பு இவ்வாண்டு மத்தியில் அறிவிக்கப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டம் இன்று தொடங்கியது. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறும் அந்த கூட்டத்தில் மியான்மர் தவிர ஆசியான் உறுப்பு நாடுகளின் எல்லா முதன்மை தலைவர்களும் கூடியிருக்கின்றனர். வட்டாரத்தின் பல்வேறு முதன்மை விவகாரங்களை உயர்நிலை தலைவர்கள் விவாதிக்கும் களமாக இந்த உச்சநிலை கூட்டம் அமைகிறது. ஆசியான் தலைவர் எனும் முறையிலும் உபசரணை நாடு எனும் வகையிலும் அந்த கூட்டமைப்பை முன்னெடுக்கும் கடப்பாட்டை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்வைத்தார். ஒருமைப்பாடு, துணிச்சல் ஆகியவற்றுடன் சவால்களை எதிர்கொள்ளும் அதேவேளை தெளிவான தொலைநோக்கு திட்டத்தையும் மலேசியா அறிமுகப்படுத்தியுள்ளது. அறிமுக கூட்டத்தை அடுத்து பல்வேறு மாநாடுகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆசியான் தலைவர்களுக்கும் ஆசியான் நாடாளுமன்ற அவை நிகராளிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல், ஆசியான் வர்த்தக ஆலோசக மன்ற நிகராளிகளுடனான கலந்துரையாடல் ஆகியவையும் அவற்றுள் அடங்கும். ஆசியான் 2045 யாவருக்குமான எதிர்காலம் எனும் கோலாலம்பூர் பிரகடனம் இன்று உறுதி செய்யப்பட்டது. ஆசியான் சமூக மேம்பாட்டுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை வகுப்பதில் வியூக மதிப்பீடாக அந்த பிரகடனம் அமையும். கோலாலம்பூர் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் ஊடே 2ஆம் ஆசியான் வளைகுடா உச்சநிலை கூட்டம், ஆசியான் வளைகுடா சீனா 1ஆம் உச்சநிலை கூட்டம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன. வட்டாரத்துக்குள்ளும் வட்டாரங்களுக்கும் இடையேயும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வியூக தளமாகவும் இது அமைகிறது. ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா 5ஆம் முறையாக தலைமையேற்றுள்ளது. 1977, 1997, 2005, 2015க்கு பின் 2025 ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்துகிறது. புருனை ஆட்சியாளர் சுல்தான் ஹசன் அல் போல்கியா, இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ, கம்போடிய பிரதமர் ஹுன் மனட், லாவோஸ் பிரதமர் சொனாக்சி சிஃபோண்டென், வியட்நாம் பிரதமர் பம் மின் சின், பிலிப்பீன்ஸ் பிரதமர் ஃபெர்டினண்ட் மார்கோஸ் ஜூனியர், சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங், தாய்லாந்து பிரதமர் பாய் தொங் தான் சினவாட் ஆகிய ஆசியான் நாடுகள் தலைவர்கள் இந்த உச்சநிலை கூட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். ஆசியான் 2045 யாவருக்குமான எதிர்காலம். 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை ஏற்று நடத்தும் மலேசியா அறிவித்திருக்கும் கோலாலம்பூர் பிரகடனம், தென்கிழக்காசிய நாடுகளின் தலைவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் அந்த பிரகடனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்து வரும் 20 ஆண்டுகளில் தென்கிழக்காசிய வட்டாரத்தின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் அந்த முயற்சி 500 வியூக நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறது. போட்டியாற்றல், புத்தாக்கம், தன்னாற்றல், மக்கள் நலன் பேணல் ஆகியவற்றில் சிறந்த ஆசியான் சமூகத்தை உருவாக்குவதில் வட்டார கூட்டமைப்பு கொண்டிருக்கும் முக்கிய கடப்பாடாக அந்த வியூகம் அமைகிறது. 2015ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட ஆசியான் 2025 இணைந்து முன்னேறுவோம் எனும் இலக்குக்கு மாற்றாக இந்த புதிய தொலைநோக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்தையும் அடக்கியது நிலைத்தன்மையானது. ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா தலைமையேற்றிருக்கும் இவ்வாண்டுக்கான கருப்பொருள். வட்டாரத்தின் ஒவ்வொரு திட்டத்திலும் இலக்கிலும் அந்த கோட்பாடே அடிப்படையாக உள்வாங்கப்பட வேண்டும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார்.
ஆசியானின் 46ஆம் உச்சநிலை கூட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் திறப்புரையாற்றினார். இவ்வாண்டுக்கான கருப்பொருள் வியூகத்துவம் வாய்ந்த அணுகுமுறை என்றும் முக்கிய கூறுகளை நுண்ணோக்குகிறது என்றும் அவர் விவரித்தார். அனைத்தையும் அடக்கியது, நிலைத்தன்மையானது எனும் அந்த கருப்பொருள் அவா மட்டுமன்று, பொறுப்பும் கூட. சமநிகர் வளர்ச்சி, நீடித்த போட்டித்தன்மை ஆகிய இரு முதன்மை தூண்களை அடிப்படையாக கொண்டு ஆசியானின் எதிர்காலம் வரையறுக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். 2045 ஆசியான் சமூக தொலைநோக்கு திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்திய மலேசியாவின் தலைமைத்துவத்துக்கு ஆதரவு தெரிவித்த இந்த வட்டார கூட்டமைப்பு நாடுகள் தலைவர்கள் அனைவருக்கும் டத்து ஸ்ரீ அன்வார் நன்றி பாராட்டினார். மியான்மர் நெருக்கடிக்கு ஆக்ககர தீர்வு காணும் முயற்சிகளை சத்தமின்றி மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் இன்று தெரிவித்தார். குறிப்பாக மலேசியாவில் இருந்து ஆலோசக குழு அங்கு அனுப்பப்பட்டதை அவர் சுட்டினார். அத்துடன் மியான்மர் போட்டி தரப்புகளுடன் ஆசியான் தலைவர் எனும் வகையில் மலேசியா கலந்தாலோசனை நடத்தியது. தாய்லாந்து முன்னாள் பிரதமர் டாக்டர் தக்ஷின் சினவாட் அதற்கு தலைமையேற்றதையும் டத்து ஸ்ரீ அன்வார் நினைவு கூர்ந்தார். ஆசியான் உறுப்பு நாடுகள் மீது வாஷிங்டன் விதித்திருக்கும் தன்னிச்சையான வரி விதிப்பு குறித்து பிரதமர் பேசினார். ஆசியான் நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு நடத்தும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அவர் கூறினார். வாஷிங்டனிடம் நேரடியாக தகவல்களை பெற்று புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமையும். இந்த விவகாரத்தை கையாள்வதில் இருவழி அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்றாலும் ஆசியான் ஒருமைப்பாட்டு கோட்பாடு நிலைநிறுத்தப்படும். அந்த நடவடிக்கைக்கு ஆசியான் தலைவர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் டத்து ஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். மலேசியா கம்போடியா இடையே முதலீடு மற்றும் இணைய பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். இன்று நடைபெற்ற இருவழி சந்திப்பில் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கம்போடிய பிரதமர் ஹுன் மனெட்டும் அதற்கு இணக்கம் கண்டனர். 20 நிமிடம் நீடித்த அந்த சந்திப்பில் மலேசிய கம்போடிய இருவழி நன்மை, இரு நாடுகளிடையே உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது. முதலீடு மற்றும் வர்த்தகம், ஹலால் தொழில்துறை, இணைய பாதுகாப்பு, எரிசக்தி, தற்காப்பு, சுற்றுலா, வேளாண், கல்வி ஆகிய முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு நல்கவும் அந்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டது. இரு நாடுகளிடையே நிலவும் ஒத்துழைப்பு அமைதியான, நிலையான மற்றும் வளமான நாட்டை உருவாக்க பெரும் பங்கு வகிப்பதாக டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். வட்டார நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவீர். பருவநிலை மற்றும் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவைக்கு ஏற்ப நியாயமான, பாதுகாப்பான எரிசக்தி மாற்றத்தை கொண்டுவர அது வகை செய்யும் என ஆசியான் உறுப்பு நாடுகளிடம் மலேசியா வலியுறுத்தியது. நாட்டின் எரிசக்தி ஆற்றல் ஒற்றுமை, நடைமுறை செயல் திட்டம், கூட்டு பலன் ஆகிய கூறுகளின் அடிப்படையில் நிறுவப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கேட்டுக்கொண்டார். வட்டார நாடுகளிடையே தூய்மையான, பாதுகாப்பான எரிசக்தி தொடர்பான கலந்துரையாடலை ஊக்குவிப்பதோடு ஒருமித்த கருத்தை எட்டவும் முறையான நடைமுறை செயல் திட்டங்களை முழுமையாக வலுப்படுத்துவதற்கும் மலேசியா உறுதி பூண்டுள்ளது. ஆசியானில் எரிசக்தி தேவை உலக சராசரி விகிதத்தை காட்டிலும் ஆண்டுக்கு 3 விழுக்காடு துரித வளர்ச்சி கண்டு வருகிறது. 2040ஆம் ஆண்டுக்குள் அது 60 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கும் என கணிக்கப்படுவதாக எரிசக்தி மாற்றம் நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்து ஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார்.
2025 இரண்டாம் அரையாண்டில் ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை ஒருங்கிணைக்கப்படும். இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் அதனை கோடிக்காட்டினார். ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை ஒருங்கிணைப்பு தொடர்பில் கலந்தாய்வு நடத்தப்படுகின்றன. அந்த உதவித்தொகையை அனுபவிக்கக்கூடியவர்களை துல்லியமாக அடையாளம் காணும் நோக்கத்தில் கலந்தாய்வுகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் விளக்கினார். அத்தகையோரை அடையாளம் காண மாய்காட்டை பயன்படுத்துவதற்கும் உத்தேசிக்கப்படுகிறது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரின் தலைமையில் இயங்கும் அமைச்சரவையும் உதவித்தொகையை பெற தகுதியானோருக்கும் சில விலக்குகளை வழங்குவதும் குறித்தும் ஆராய்கின்றனர். 2025 அனைத்துலக கணக்காய்வாளர் மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா ஊடகத்தாரிடம் பேசினார். நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் கடமையாற்றுகையில் உயர்நெறியை பேண வேண்டும். அத்துடன் மலேசிய ஆசிரியர் செந்தரம் SGM 2.0 குறிப்பிடப்பட்டிருக்கும் கோட்பாட்டையும் வலுவாது கடைபிடிக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் ஃபலினா சிடேக் நினைவுறுத்தினார். பள்ளி சிற்றுண்டியகத்தில் ஆசிரியர் ஒருவர் மாணவரை கடிந்து கொள்ளும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அது தொடர்பில் அமைச்சர் அந்த நினைவுறுத்தலை வழங்கினார். அந்த விவகாரத்தை கருத்தில் கொண்டிருக்கும் கல்வி அமைச்சு உரிய புலனாய்வையும் மேற்கொண்டு வருகிறது. பொது சேவை பணியாளர்கள் எனும் வகையில் ஆசிரியர்களும் உயர் நெறிக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டவர்களே. அவர்களுக்கான வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு அவ்வப்போது இவை குறித்து நினைவுறுத்தப்படுகிறது. வீர அந்தி ரஸ்வா கேலி சித்திர தொகுப்பு வெளியீட்டில் கலந்து கொண்ட பின் ஃபலினா ஊடகத்தாரிடம் பேசினார். 2 நிமிடம் 32 வினாடிகள் ஓடும் காணொளியில் சினமுற்ற ஆசிரியரிடம் மாணவர் விளக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கிறது. கடந்த மாதம் 14ஆம் நாள் அது பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. பொது பல்கலைக்கழகங்களில் 6ஆம் படிவ கல்வி திட்டம் ஜூன் 10ஆம் தேதி தொடங்கும். அந்த முன்னோடி திட்டத்திற்கு 160 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர் என கல்வி அமைச்சர் கூறினார். அந்த முன்னோடி திட்டம் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இலும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM-இலும் மேற்கொள்ளப்படும். UKM-இல் 100 மாணவர்களும் USM-இல் 60 மாணவர்களும் 6ஆம் படிவ கல்வி திட்டத்தில் தொடக்கமாக இணைத்துக் கொள்ளப்படுவர். அதற்கு அவர்கள் விண்ணப்பம் செய்வதோடு குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். 6ஆம் படிவ கல்வி திட்டத்தின் தரத்தையும் மாண்பையும் மேம்படுத்துவதில் கல்வி அமைச்சின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அந்த முனைப்பு வெளிப்படுத்துவதாக ஃபலினா சிடேக் குறிப்பிட்டார். மகப்பேறு காலத்தில் 28 முதல் 32 வாரங்கள் எட்டிய கர்ப்பிணிகளுக்கு TDAP தடுப்பூசி இன்று தொடங்கி கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. சுகாதார அமைச்சின் அனைத்து முதன்மை சுகாதார நிலையங்களிலும் கருவுற்றோர் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். பெரும்பாலான குழந்தைகள் பிறந்தவுடன் இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் அவதியுறுகின்றனர். அதற்கு தொடக்க கட்டத்திலேயே பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு கருவில் இருக்கும் குழந்தைக்காக தாய்க்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த தடுப்பூசி தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்தை ஏற்படுத்தாது என அனைத்துலக ஆய்வுகளும் குறிப்பிடுகின்றன. கர்ப்பிணிகள் TDAP தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது கட்டாயமன்று. இருப்பினும் சுகாதார அமைச்சு அதனை ஊக்குவிப்பதாக அமைச்சர் கூறினார். உடல்நல குறைபாடுகள் கொண்ட 60 வயதுக்கும் மேற்பட்டோரின் பாதுகாப்பு கருதி கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி சுகாதார அமைச்சு இன்ஃபுளுவென்சா தடுப்பூசி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியதையும் அவர் சுட்டினார். தேசிய அளவிலான நோய் எதிர்ப்பு நாள் கொண்டாட்டத்தில் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி உரையாற்றினார். Tengok tu. Seronok kan sambut gawai dan keamatan? Tapi apa beza
beza gawai dan keamatan? Macam sama je. Mana ada sama? Hai Ismail, setiap tahun masyarakat Dayak macam saya akan sambut Hari Gawai. Dan juga kan masyarakat saya ada Kadazan, Dusun, Murut dan Lunggus kan. Kami akan menyambut pesta Kaamatan. Tapi apa beza gawai dan keamatan? Beza dia kan. Kalau komuniti Kadazan, Dusun, Murut dan Lunggus kan akan menyambut Hari Kaamatan pada tanggal 30 dan 31 Mei setiap tahun. Dan kau tahu kan, Kaamatan ni, perkataan ni diambil daripada perkataan Tomot, iaitu bermaksud tuai. Untuk Hari Gawai Dayak pula adalah pesta menuai yang disebut oleh masyarakat Iban, Bidayu, Selako untuk meraihkan tamatnya musim menuai padi. Pesta Gawai akan disambut pada 1 dan 2 Jun setiap tahun. Dan juga biasanya festival ini akan berakhir dengan Unuk Ngadau, iaitu macam Ratu Cantik lah. Oh, faham. Cakap pasal tarian kan, apa nama tarian keamatan ni? Untuk tarian Kaamatan, nama dia adalah tarian Sumazau. Tarian ini ditarikan oleh komuniti petani yang terdiri daripada lelaki dan perempuan dengan memakai pakaian tradisional. Pakaian lelaki dipanggil gaum, manakala pakaian untuk perempuan lazimnya dipanggil sinongga. Tarian ini ditarikan dengan kedua-dua tangan diangkat ke paras bahu dan dikibar-kibarkan umpama kipasan sayap burung, mengikut alunan rentak yang dimainkan. Suvai mantat diho, dahau Kaamatan nogi kiba ogumu takanon tradisional Suvai maga hinopot hinava ombuyat. Oh, ni perkara baru yang saya tahu. Hadrian, kalau gawai pula macam mana? Untuk gawai pula, masyarakat Dayak percaya bahawa padi mempunyai semangat yang perlu dihormati. Jadi, banyak upacara yang diadakan untuk memastikan padi sentiasa dijaga dan dihormati. Pelbagai suku kaum yang tinggal di kawasan pedalaman juga pergi memburu, menangkap haiwan, memancing dan banyak lagi. Hasil tangkapan akan dihidangkan semasa festival berlangsung. Lalu tu dimakai dengan utai, pakai kemakai, bakar ayam pansuh, pulut, ngau penganak. Kalau keamatan, tarian Sumazau. Kalau Sarawak pula, tarian apa? Tarian Ngajat. Ngajat ialah tarian semasa menyambut Hari Gawai oleh masyarakat Iban, terutamanya selepas musim menuai. Penari akan memegang perisai kayu di tangan kiri dan pedang di tangan kanan, lalu menari seperti berdepan dengan musuh dengan menghayunkan badannya ke kiri dan ke kanan. Penari lelaki akan memakai pakaian tradisi seperti sirat, jagung atau baju burung. Penari wanita pula, mereka memakai pakaian tradisi seperti sungguh tinggi sebagai hiasan kepala, kain tenun yang diikat pada pinggang, gelang tangan dan kaki, rawai tinggi di bahagian dada dan anting-anting. Terima kasih Hadrian, Alvin. Kami pun tak pernah meraihkan Pesta Kaamatan dan Hari Gawai. Sekurang-kurangnya kami tahu serba sedikit apa itu gawai dan kaamatan. Betul. Kita memang patut raikan bersama untuk merapatkan silaturahim sesama kita. Faham dengan hati, hormat dengan jiwa dan terima dengan kasih kunci sebenar perpaduan kita. Macam Menteri Perpaduan negara kita tekankan. Kau ni memang pandai lah cakap, Adrian. Adalah, apa lagi? Makanlah. Ini ada, ambil satu lah. தென்கிழக்காசிய பயணத்தின் முதல் அங்கமாக பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மேக்ரான் வியட்நாம் சென்றார். அமெரிக்கா சீனாவுக்கு மாற்றாக தென்கிழக்காசிய நாடுகளுடன் கைத்தோள் கொடுக்க பிரான்ஸ் முனைந்துள்ளது.
தென்கிழக்காசிய நாடுகளுக்கு அவர் 6 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். அமெரிக்கா, சீனா ஆகிய இரு நாடுகளின் தாக்கத்துக்கு ஆசியான் நாடுகள் ஆட்பட்டுள்ளன. இந்நிலையில் அவற்றுக்கு தோள் கொடுக்கும் 3ஆம் தரப்பு ஆற்றலாக தன்னை நிலைநிறுத்தும் முனைப்பில் பிரான்ஸ் இறங்கியுள்ளது. வியட்நாம் தலைவர் ஹனோயில் அந்நாட்டு முதன்மை தலைவர்களுடன் பிரான்ஸ் அதிபரை சந்திப்பார். வியட்நாமுக்கும் இந்தோனேசியாவுக்கும் அணுவாற்றல் பயன்பாடு குறித்து விளக்கவும் மேக்ரான் முயல்கிறார். வட கொரியாவில் போர் கப்பல் அறிமுகத்தின் போது நேர்ந்த விபத்து தொடர்பில் அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையில் அதன் அறிமுக விழா நடைபெற்ற வேளை அந்த விபத்து நேர்ந்தது. வடகொரியாவின் சாங்ஜின் துறைமுகத்தில் 5000 டன் எடை கொண்ட அந்த கப்பல் விபத்துக்குள்ளானது. தம் கண்முன்னே நடைபெற்ற அந்த கப்பலை கடலில் விடும் நிகழ்ச்சியில் நேர்ந்த அந்த விபத்து வடகொரியாவின் மாண்பை கேள்விக்குறியாக்கியதாக கிம் சினந்தார். அந்த கப்பலின் தலைமை பொறியியலாளர் உள்ளிட்ட சிலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரம் தகவல் அளித்தது. அறிமுக விழாவின் போது கப்பல் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டதோடு அதன் அடிப்பாகங்கள் சேதமுற்றன. அதனை பழுது நீக்கும்படி கிம் கட்டளை பிறப்பித்தார். இந்தியா கேரளாவின் தென் கடற்கரையில் மூழ்கிய சரக்கு கப்பலில் இருந்தோர் மீட்கப்பட்டனர். இந்திய கடற்படையும் இந்திய கடலோர காவற்படையும் மீட்பு பணியில் கைகோர்த்தனர். 24 பேரை ஏற்றிச் சென்ற லைபீரிய கொடிவுடைய MSC எல்சா 3 சரக்கு கப்பல் கேரளா அருகே கடலில் மூழ்கியது. 184 மீட்டர் நீளம் கொண்ட அந்த கப்பல் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சினுக்கு சென்று கொண்டிருந்தது. திடீரென அது மூழ்கியதாக இந்திய கடற்படை தகவல் அளித்தது. அதில் 640 கொள்கலன்கள் இருந்தன. அவை கரை ஒதுங்க தொடங்கியுள்ளன. அவை ஆபத்தான பொருட்களை கொண்டிருக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்ட வேளை அவற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அவை எந்த வகையான பொருட்களை கொண்டுள்ளன என்பது குறித்து தற்காப்பு அமைச்சு கூறவில்லை. முகில் இனங்கள் முகவரி தேடி அலையும் போது முகிழ்ந்த வண்ண விளக்குகள், இருளை கருவாக கொண்டு உருவான கேளிக்கை பூங்கா, தொலைந்த தொன்மையை தோண்டி எடுக்கும் எகிப்தியர், இவ்வாறாக மறைந்து கிடக்கும் சில விந்தைகளுக்கு பூமி பந்து அவ்வப்போது ஒளி பாய்ச்சி வெளிக்கொணர்கிறது. அவற்றின் தொகுப்பை அடுத்து காண்போம். ஆஸ்திரேலியா சிட்னியில் மழைக்கு விடை கொடுத்தது ஒளி மழை. மழைக்காலம் முடிந்து 15ஆம் வண்ண விளக்கு விழா கொண்டாடப்படுகிறது. மழை மேகங்கள் வானிலிருந்து அகன்ற வேளை 7 வண்ண இரட்டை வானவில் ஓப்ரா ஹவுஸ் இசைக்கூடம் அமைந்துள்ள பகுதியின் வானிற்கு முதல் அழகின் அரிச்சுவடி இட்டது. பின்னர் வண்ண விளக்குகளின் ஒளி வானோக்கி உயர்ந்து இருளை கிழித்தது. டேவிட் மெக்டியாமிட் எனும் புகழ்பெற்ற கலைஞர் மறைந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரது படைப்புகள் ஒளியோடு ஒளியையும் காற்றில் கலந்தது. 1000 கண்கள் ஓரிடம் கவர அதன் வெளிச்சமே முதன்மை என்பதை பொய்யாக்கியது எபிக் யூனிவர்ஸ் கேளிக்கை பூங்கா. காம்காஸ் பேருடக நிறுவனம் அமெரிக்கா புளோரிடாவில் அதனை நிறுவியுள்ளது. வாரந்தோறும் மக்களை கவரும் வகையில் அதன் தோற்றம் இருள் எனும் கருப்பொருள் கொண்டு உருவாக்கப்பட்டதாக யூனிவர்சல் டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நிறுவன தலைவர் மார்க் புட்பரி தெரிவித்தார். 700 கோடி ரிங்கெட் செலவில் 750 ஏக்கர் பரப்பில் அஃது அமைக்கப்பெற்றுள்ளது. தொலைந்த தொன்மத்துக்கு உயிரூட்ட முனைகின்றனர் எகிப்திய ஆய்வாளர்கள். நிலத்தடி நீர்த்தட்டத்துக்காக அபுமினா தொல்பொருள் தளம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அலெக்சாண்ட்ரியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்த வரலாற்று சிறப்பை தன்னகத்தை கொண்ட அந்த பகுதியை யுனெஸ்கோ உடன் கூட்டு சேர்ந்து மீண்டும் உயிர்ப்பிக்கின்றனர் அவர்கள். மலேசிய பூப்பந்து சங்கம் BAM இயங்கும் முறையை முழுமையாக ஆராய்வீர். அந்த சங்கத்தின் தலைவர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸுக்கு அவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ. குறிப்பாக எல்லா
பூப்பந்து வீரர்களின் நலன் காக்கப்பட BAM இயங்கும் முறை முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என அமைச்சர் விளக்கினார். தனிப்பட்ட முறையில் செயல்படுவதை காட்டிலும் ஆற்றல் மிகு வீரர்கள் BAM-இல் கீழ் இருப்பதை உறுதி செய்ய இயலும். சங்கத்தின் மூலம் அரசின் முழு ஆதரவு பூப்பந்து வீரர்களுக்கு கிட்ட வேண்டும். ஆதலால் அவர்கள் சங்கத்தின் கீழ் தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்யக்கூடிய முன்னெடுப்புகளை தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் கையாள வேண்டும். போதை பொருளற்ற இளையோர் விழிப்புணர்வு இயக்க காணொலியை தொடக்கி வைத்த பின்னர் ஹனாயோ ஊடகத்தாரிடம் பேசினார். 2025 ஆசிய கராத்தே போட்டியில் வரலாறு படைத்தார் ஷாமலா ராணி. 50 கிலோகிராமுக்கு கீழ்ப்பட்ட மகளிர் குமித்தே பிரிவில் அந்த தேசிய வீரமங்கை வெள்ளி பதக்கம் வென்று நாட்டின் 13 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உஸ்பெகிஸ்தான் தாஷ்கெண்டில் நடைபெற்ற அந்த போட்டியில் 26 வயது ஷாமலா ராணி மலேசியாவுக்கு தங்கம் பெற்றுத்தர மிகவும் ஆவலாக இருந்தார். இறுதி சுற்றில் அவர் உபசரணை நாட்டைச் சேர்ந்த குல்ஷன் அலி மர்ஜானோவாவிடம் 1-7 என பொன்னிறத்தில் மின்னும் அந்த பதக்கத்தை பறி கொடுத்தார். மலேசியாக கடைசியாக 2017 லோகேனேஸ்வர ராவ் வாயிலாக 55 கிலோகிராமிற்கு குறைவான ஆடவர் குமித்தே பிரிவில் வெள்ளியை கைப்பற்றி இருந்தது. 2011 84 கிலோகிராமிற்கு குறைவான பிரிவில் முகமது ஹத்தா மஹமூட் மலேசியாவுக்கு தங்கத்தை உரிதாக்கினார். கராத்தே விளையாட்டில் மேலும் வெற்றிகளை குவிக்க அந்த பதக்கம் ஊன்றுதலாக அமைந்துள்ளது என ஷாமலா முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய கராத்தே போட்டியில் கைப்பற்றிய வெள்ளி பதக்கம் வெற்றியை காட்டிலும் மிக அர்த்தம் பொதிந்தது. பதக்கம் வெல்லா நாட்டின் 13 ஆண்டுகால நனவை 7 முறை அவர் போட்டியில் பங்கேற்றுள்ளார். 8வது முறையே பதக்கத்தை கைப்பற்றும் அவர் முயற்சி பலிதாபமானது. தொடக்க சுற்றில் தோல்வி கண்ட வழி தனக்கு பொறுமை, மன உறுதி, விடாமுயற்சி ஆகியவற்றின் உண்மையான அர்த்தத்தை எடுத்துணர்த்தியது. தொடர் தோல்விகள் தந்த வேதனையை நிதானத்துடனும் பொறுமையாகவும் கடந்ததன் பலனே இன்று ஆசிய கராத்தே போட்டியில் சாதனை படைக்க ஊன்றுகோலாய் அவருக்கு அமைந்தது. கராத்தே விளையாட்டில் மங்கா புகழை விட்டு செல்ல ஷாமலா ராணி உறுதி பூண்டுள்ளார். ஞானக்குரல். தோற்றமது வீடாகி தொல்லை முதல் ஒன்றாகி ஏத்தவரு மீசனுலன். உடல் உருவாக காரணமான உயிர் ஆற்றலை யோக பயிற்சியால் பிரித்து 1008 இதழ் தாமரையாக கூறப்படும் சகஸ்ரர சக்கரத்துக்கு ஏற்ற வேண்டும். அந்த உயிர் ஆற்றல் சேரும் இடமே சிவன் வீற்றிருக்கும் அறிவு உடல் என ஆன்ம சுக்குமம் விளம்புகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.